ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம நிலா ஒரடியா முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பரிகார பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு ரெடி ஆகி வராங்க தீச்சட்டி எடுக்கிறதுக்காக. இதை பார்த்து ஷாக்கான எல்லாருமே வீட்டில் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம சோழன் வந்து எவ்வளோ தடுக்கிறாரு. வேணாங்க, இதெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இல்லை, வேணாங்க, பார்த்துக்கலாங்க, வெறும் சாமி கும்பிட்டு மட்டும் போயிடலான்றாங்க. இல்லைங்க, இருக்கட்டுங்க, நம்ம குடும்பத்துக்காக தான் செய்கிறேன், நல்லது நடக்கணும்ல, நான் செய்கிறேங்க அப்படின்ட்டு வில்லிங்கா அந்த அம்மா வந்து தீச்சட்டி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பல்லவனும் சொல்கிறான், வேணா நீ நெருப்பு கையெல்லாம் சுடும், விட்டுருங்க அப்படின்றாங்க. இல்லை பல்லவா பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சப்போர்ட்டாக பேசிக்க சேரணும் வேணாம் தான் சொல்றாரு. இருந்தாலுமே நிலா அந்த தீச்சட்டி எடுத்துடுறாங்க. எடுத்து கோயிலில் சுற்றி வந்துடுறாங்க. வர வழியெல்லாம் வந்து நம்ம சோழனுக்கு வந்து ரொம்ப மனசு பதச்சிட்டு அந்த அம்மா வர வழியில் தண்ணிலாம் ஊற்றி ரொம்ப இது பண்ணுறாரு. ஆனால் சோழன் வந்து ரொம்ப பாசமாக தான் இருக்கார் நிலாவுக்கு ஒன்று ஆகக்கூடாது, ஒன்று நடக்கூடாதுன்னு ரொம்ப பொக்கிஷம் மாதிரி தான் பார்த்துக்கிறாரு. உடனே அக்கம் பக்கம் ஓடி போய் ஐஸ் கட்டிலாம் வாங்கிட்டு வந்து ஒரு துணியில் போட்டு கட்டி ரெடியாக வச்சுக்கிறாரு. கையில் எதனா சுடிச்சுன்னா ஒத்தனம் கொடுக்கலான்ட்டு. அதே மாதிரி அந்த அம்மா கையில் தீக்காயெல்லாம் ஆயிடுது. உடனே நிலாவுக்கு வந்து ஐஸ் பேக் ஒத்தடலாம் கொடுக்குறாரு. இதை வந்து நிலா வந்து ரொம்ப ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா நல்லாதான் இருக்கும். ஆனா சோழன் வந்து நிலா மேல ரொம்ப அஃபெக்ஷனாவும் இருக்காரு, நல்லாவும் பார்த்துப்பாரு. இன்னைக்கு நம்ம வானதி பார்த்துட்டேங்க. எனக்கு வானதினா ரொம்ப பிடிக்கும். வானதி பார்த்து ரொம்ப சந்தோஷம். இந்த வானதி வந்து ஒரு வில்லங்கத்துல தான் அவங்க அண்ணங்காரன் தலை போறான். அவங்க அண்ணன் வசந்த் ஒரு நல்லா பிளான் பண்றான். பாண்டியன் இல்ல இந்த ஊர்ல, பாண்டி இல்லாத நேரத்துல நம்மள வந்து நல்ல நேரம் தான், இதான் சரியான நேரம்ட்டு அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து பிளான் பண்ணி 3 பேரும் ஒரு அவங்க ஃப்ரெண்டு அருண்ட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஒரு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி நான் கோயிலுக்கு வந்து எல்லா வேலையும் ரெடி ஆயிடுச்சு, வீட்டுல நான் பேசிட்டேன், இப்போதைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், கோயில தாலி கட்டிட்டு நீ நைஸா அவளை பக்குவமா பேசி கோயிலுக்கு கூட்டு வந்துருமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றான் அந்த வசந்த். அவங்க அம்மா அப்பாவும் ஓகே, நான் எப்படியோ கூப்பிடுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவகிட்ட நைஸா போய் சொல்லி பொங்கல் வைக்கணுமா அதனால வாண்டுறாங்க. ஆனா வானதி துரி தான் கேள்வி கேட்கறாங்க. இப்ப எனக்கு திடீர்னு சொல்றேன், இல்லம்மா திடீர்னு தான் யோசனை இருந்துச்சு, பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம் வாமானோன்னு ஆட்டோ எல்லாம் கிளம்பி போறாங்க. ஆனா பாவம் அப்பாவி இந்த ஆனந்தி வந்து ஒண்ணுமே தெரியாதான் போறாங்க. இவன் நல்லா மாப்பிள்ளை பையன் ஜோரா ரெடியா தான் இருக்கான் தாலி கட்டுறதுக்கு. இந்த வசந்தும் நம்ம நடிச்ச மாதிரி இந்த பிளான் நடக்கணும்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கான். நாளைக்கு வர எபிசோடு தாங்க தெரியும் வானதிக்கு அந்த பையனுக்கும் கல்யாணம் ஆகுதா இல்லைன்னா வானதி தப்பிச்சு வந்துடுறாங்களான்னு நாளைக்கு தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.